சந்தோஷம் தான் சார். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, ஒரு 2 வார்த்தையோட பேசலாம் என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க. கூட்டம் வந்து ரைட்டு, சரி ரைட்டு, எங்களுக்கு வாக்களிங்க, இவ்வளவு மக்கள் வந்தீங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். 3 மணிலேருந்து எல்லாரும் காத்து கிடக்கும். 2 வார்த்தை பேசினா அவர் குரலை கேட்கறதுக்கு ஆசைப்பட்டோம். ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கலாம். கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா. இடம் அவருக்கு கொடுக்கல, ஆனா அவருக்கு பேச ஆசைதான் மக்கள்கிட்ட. அப்படின்னா விவிடி சிக்னல்கிட்ட மீட்டிங்னு சொல்ல தேவையில்லை, ரோட் ஷோன்னு சொல்லியிருக்கலாம். புதுக்கோட்டையிலேருந்து திருச்செந்தூர் முடிய ரோட் ஷோ தான். நாங்கள் எங்கள் வீட்டில இருந்தே பார்த்துருப்போம். விவிடி சிக்னலுக்கு வந்திருக்க தேவையில்லை. பேசாம எங்க வீடு புதுக்கோட்டை. 2 வார்த்தை பேச விட்டுருக்கலாம். அதான் கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம். அவர் முகத்தை காமிச்சாலே போதும், அடுத்த சிஎம் அவர் தான், எந்த மாற்றமே கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு முகத்தை காமிச்சாலே போதும், எம்ஜிஆர் மாதிரி. ரைட், ஓகே. கன்ஃபார்மா ஆதரவு இருக்குங்க. பாத்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. தூத்துக்குடி காரல்ஸ்ல கூட இப்படி இல்ல, டோட்டல் தூத்துக்குடி இங்க தாங்க இருக்கு. எங்க வீட்டுல 6 ஓட்டு, எல்லாருமே இங்க தான். தளபதி தான். இவ்வளவு நாள் போட்டு என்னதாங்க கிழிச்சாங்க, ஒன்னத்தையும் கிழிக்கல. புதுசா வந்தா நல்லா இருக்கும். எங்க தலைவர் தான் வருவாரு. வேற லெவலுங்க, புண்ணியம் பண்ணிருக்கணுங்க இங்க வந்ததுக்கு. ஸ்டெர்லைட் ஒரு ஷூட்டிங் நடக்கும் பஸ்ல எங்களுக்காக வந்து தங்கம், அவரு தங்கம். அடுத்த சிஎம் அவர் தான், மாற்றமே கிடையாது. எங்க விஜய் மாமாட எல்லாத்துக்கும் தளபதி. ஏன்னா வேற லெவல்ல இருக்குண்ணே. அதாவது வந்து விஜய்க்கு வந்து எங்க அண்ணன் விசில் தான் வரும், விசில் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, தெறிக்க விட்டுருக்கோம் கூட்டம். அந்த கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைண்ணே. இது காசுக்கு கூட்டின கூட்டம் கிடையாது, தானா பாசத்துக்கு சேர்ந்த கூட்டம்ண்ணே. வேற லெவல்ல இருக்கும், தீயா இருக்கும். எங்க அண்ணன் தான் வருவாங்க, வாய்ப்பே இல்லை வேற எதுக்குமே. ஏன்னா கூடுற கூட்டம் ஓட்டாதுன்னு சொல்லலாம், முட்டாள் தானே. இது வந்து காசுக்கு கூடின கூட்டமே கிடையாது, பக்கா பாசத்துக்கு கூடின கூட்டம். இதுல வந்து வாய்ப்பே கிடையாது. எங்க அண்ணன் தான் வருவாங்க. ஆதரிக்க காரணம்னா வருஷம் வருஷம் ஆட்சி அவங்க தான் இருக்காங்க. இந்த ஆட்சி வர வேண்டாம், எங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. எங்கள் அண்ணன் வந்தால் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வரணும். இருக்குண்ணே, வாய்ப்பு இருக்கு. ஆட்சி அமைப்பாங்கறான்னு கேட்காதீங்க, ஆட்சி அமைப்பாங்க. எங்கள் அண்ணன் தான் வருவாங்க. ஊருக்கு ஊரா போறாங்க, பிரச்சாரம் பண்ண போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கானே, எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கா? அதாவது அவ பிரபலம் ஆகுறதே எங்க அண்ணனை வச்சுதான், புரியுதா? ஒவ்வொரு வீடியோ தற்கொலை சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு வீடியோலயும் எங்க அண்ணனை பேசி பேசி அவ ஃபேமஸ் ஆகுறா. அந்த தற்கொலை பசங்க என்ன சொல்றாங்க, இவ பேசலைன்னா எங்க ஆளுக்கு எப்படி பேசுவாங்க? ஒவ்வொரு வீடியோலயும் எங்க அண்ணனை அப்படி பேசுறா, இப்படி பேசி பேசியா ஃபேமஸ் ஆகுறா. இவ எந்த பிரச்சாரத்திலே வந்திருக்காளா? இவ்வளவு தைரியமா பேசுறவ, வீடியோ போடுறவ தைரியமா வர வேண்டியதானே. எங்க அண்ணன் எப்படி வராங்க, எல்லா ஊருக்கு போறாங்க. இதே 234 தொகுதியில எங்க அண்ணனை எப்படி தொகுதிக்கு ஆட்களை நிக்க வைப்பாங்கன்னு கேட்டாங்க. அவர் 234 தொகுதியில நிக்க வச்சு பிரச்சாரமே ஆரம்பிச்சிட்டாரு. தைரியம் இல்லாம பண்றாங்க. என்ன தைரியம்? காசு கொடுத்து வர்றதில்ல, இந்த கூட்டத்துக்கு வரணும். இது எங்க அண்ணனுக்கு வர்ற கூட்டம், நாங்க தான் ஜெயிப்போம். 2026 ஆட்சி டிவிக்கே தான். தமிழ் திருமகன், தங்கத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன், சிங்க தமிழன், அவர் தான் வருவாரு. வரணும் 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 வருவாரு. விஜயனை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் தான் வருவாங்க. இன்னொன்று அப்படின்னா இப்பவுமே எங்களுக்கு இவ்வளோ பசங்களை வச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அவர் வந்தார் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு துணை, அவங்க தான் ஆட்சி, அவர் தான். எங்க அண்ணன் தான் கண்டிப்பா வருவாங்க. டிவிக்கே தான் ஜெயிக்கும், விசிலுக்கு தான் போடுவோம் ஓட்டு. கண்டிப்பா எப்பவுமே ஆதரவு உண்டு. இப்போவும் இல்லை, அவர் நடிக்கிற போதே நாங்கள் ஒரு ரசிகர். ஓட்டு 20 அவருக்கு தான் போடுவோம். புரியல, ரொம்ப பிடிக்கும். மாற்றம் வேணும். ஆமா, கண்டிப்பா மாற்றம் வேணும். இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். நாடு நல்லா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்ல தனியாக நடக்க முடியல. அவர் வந்தா, எங்க அண்ணன் வந்தா எல்லாமே மாறும், நாங்க நம்புறோம். அது அப்போ பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க.
ஆமா பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப எப்படி மித்த கட்சிக்காரங்களாம் வராங்க, அவங்களாம் இத்தனை இது போட்டா வர்றாங்க, இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. இது மித்த கட்சிக்காரங்களாம் வந்தா இப்படி பண்றாங்களா? இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா அமைக்கிறாங்க வைப்போம். இவ்வளவு கூட்டமே வெற்றிக்கு எந்த கட்சிக்காவது நீங்க இந்த கூட்டத்தை பாத்துருக்கீங்களா? 200 ரூபாயும் குவார்டர் பிரியாணி கொடுத்தாதான் வருவாங்க. இது தானா வந்த கூட்டம், அவரோட பாசத்துல. இதுவே வெற்றி தான். ஆமா, இதுவே வெற்றி தான். இந்த கூட்டமே அவருக்கு வெற்றி தான். ஜெயிக்க வைப்போம், கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். சார் எல்லாம் சந்தோஷம் தான் சார். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, ஒரு 2 வார்த்தையோட பேசலாம் என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க. கூட்டம் வந்து ரைட்டு சரி ரைட்டு எங்களுக்கு வாக்களிங்க, இவ்வளோ மக்கள் வந்தீங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் சந்தோஷமா இருக்கும். 3 மணிலேருந்து எல்லாரும் காத்து கிடக்கும். 2 வார்த்தை பேசினா அவர் குரலை கேட்கறதுக்கு ஆசைப்பட்டோம். ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கலாம். கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. இடம் அவருக்கு கொடுக்கல, ஆனா அவருக்கு பேச ஆசைதான் மக்கள்கிட்ட. அப்படின்னா விவிடி சிக்னல்கிட்ட மீட்டிங்னு சொல்ல தேவையில்லை, ரோட் ஷோன்னு சொல்லியிருக்கலாம். புதுக்கோட்டையிலேருந்து திருச்செந்தூர் முடிய ரோட் ஷோ தான். நாங்கள் எங்கள் வீட்டில இருந்தே பார்த்துருப்போம். விவிடி சிக்னலுக்கு வந்திருக்க தேவையில்லை. பேசாம எங்க வீடு புதுக்கோட்டை. 2 வார்த்தை பேச விட்டுருக்கலாம். அதான் கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிறவங்க பயம் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம். அதனாலதான் அவர் முகத்தை காமிச்சாலே போதும், அடுத்த சிஎம் அவர் தான். எந்த விதமான மாற்றமே கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு முகத்தை காமிச்சாலே போதும். எம்ஜிஆர் மாதிரி ரைட். எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் தான். டாக்டர் விஜய், டாக்டர் விஜய், டாக்டர் விஜய். வேற எந்த கட்சிக்காரரும் விஜய் முன்னாடி நிற்கவே முடியாது. விஜய் ஓட்டு டிவிகே, டிவிகே விசிலிச்சுனா எங்க ஓட்டு டிவிக்கு. விஜயனை வாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு, யாருமே வர முடியாது. விஜய் தான் இந்த தூத்துக்குடி ஏரியாவே விஜய் தான் வர மாட்டாரு. சீமான் மட்டும் தான் வருவாரு. சீமானுக்கு இடமே கிடையாது, அவர்லாம் வரவே முடியாது. விஜய் தான் இந்த ஏரியாவே விஜய் மட்டும் தான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கணும்னா டிவிக்கேல ஓட்டு போட்டுருங்க மறக்காம. நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம், அவருக்கு தான் வருவார். அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிக்கே தான் ஓட்டு தளபதி அண்ணனுக்கு போடுங்க. அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு. டிவிக்கு மட்டும்தான் ஓட்டு. டிவிக்கு தளபதி. தூத்துக்குடியில் நல்ல ஆதரவு. நெக்ஸ்ட் சிஎம் 2026 நம்ம தளபதி மட்டும்தான் வர முடியும். வேற யாராலும் அசைக்க முடியாது. இது டிவிக்கே கோட்டை. தூத்துக்குடியிலேருந்து அவர் தளபதி வந்து நல்ல படங்களில் நடித்ததை விட நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தார். அங்கிட்டு வந்துட்டு போனால ரொம்ப சந்தோஷம். அந்த மக்கள் எல்லாரையும் பார்க்கிங்கல்ல, அவங்க பார்த்துட்டு போகிறத பார்த்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்கன்ட்டு. அவர் சொல்லலை, அவர் சொல் மட்டும் இல்லை, அவர் செயலில் மட்டும் காட்டுவார். டிஎம்கே வராது, டிவிக்கே மட்டும்தான் வரும். தூத்துக்குடி இதில் எல்லா மாவட்டத்திலும் ஆதரவு உண்டு விஜய்க்காக. சரியா, எங்கள் அண்ணன் வரணும், கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும். அவ்வளோ எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். மாற்றங்கள் வரணும் எனக்கு வந்து. சரியா, ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். 100க்கு 100% வருவார். டிவி காஜி தான் வெற்றி, மாபெரும் வெற்றி. வெற்றி திமுக வலிக்கணும். ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல. வரணும், அவர் தான் வரணும். நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வராங்க. அவங்க எல்லா இதையும் தூக்கி போட்டு வராங்க, நம்மளைக்காண்டி வராங்க. வரணும், அவர் தான் வரணும். அமௌண்ட் கொடுக்காம வந்திருக்கோம் எல்லாரும், அதான் உறுதி. எங்கள் அண்ணன் தானே ஜெயிப்பார். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். நல்லா பார்த்தாச்சு. வேற லெவலில் தளபதி தான் வெறித்தனம். தளபதி அமைஞ்சுன்னா யாருமே தூத்துக்குள்ள கிடையாது. தூத்துக்குள்ள தளபதி மட்டும்தான். தளபதி கோட்டை மட்டும்தான். எப்போவுமே ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு மட்டும்தான். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. அவ்வளோ பேரும் தளபதிக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர மற்ற யாருக்கும் வர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் தளபதி மட்டும்தான் எங்களுக்கு உயிர். தளபதி கண்டிப்பாக அமைக்கிறவங்க இல்லையா, நாங்கள் முதல் இடம் நாங்கள் தான் இருப்போம். தளபதி மட்டும்தான். தூத்துக்குடியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இது எந்த கூட்டமாவது எந்த கட்சிக்காவது இந்த மாதிரி சேர்ந்தது கிடையாது. இது காசுக்காண்டியோ சாப்பாடுக்காண்டியோ சேர்ந்த கூட்டம் இல்லை, பாசத்துக்காண்டி சேர்ந்த கூட்டம். கண்டிப்பாக 2026 டிவிக்கே தான். 2026 நாங்கள் தான். எங்களை அடிச்சுக்க எவனுமே கிடையாது. நாங்கள் தூத்துக்குடி லோக்கலில் தான் ப்ரோ வரோம். என்ன சொல்லன்னு தெரில. விஜய்க்கு தூத்துக்குடியில் பயங்கரமாக ஆதரவு இருக்குது ப்ரோ. தூத்துக்குடியில் கண்டிப்பாக ஸ்ரீநாத் தான் ஜெயிப்பார். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் முடக்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி, எப்போவுமே டிவிக்கே மட்டும்தான். தூத்துக்குடி டிவிக்கே கோட்டை தான். தமிழ்நாட்டில் எல்லா இடமும் டிவிக்கே கோட்டை தான். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம், என்ன தான் நடந்தாலும்.
டிவிகே. 2026 நம்ம தான். 2026 யாரு? 234 நம்ம தான். 234 டிவிகே தான். டிவிகே. வரமாட்டேங்கி 2026 டிவிக்கே தான், விஜய் தான், வேற யாருமே கிடையாது, விஜய் தான். கடவுளே விஜயே. தலைவா நீங்க வருவீங்க, நீங்க வரணும், நீங்க அழகிய தமிழ் மகன், நீங்க வரணும், நீங்க வரணும், நீங்க வரணும். லட்டு மாதிரி இருந்தாருங்க. ஐயோ எப்பா பார்க்க கோடி கண்ணு வேணும் வர. இப்போதான் விஜயை பார்த்துட்டு வரோம். நல்ல ஆதரவு, கூட்டம் அவ்வளோ கூட்டம், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், லேடிஸ் கூட்டம் தான் ரொம்ப. ஆனால் விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குது. தூத்துக்குடியில் 90% ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார். நல்ல பக்கத்துல இருந்து பார்த்தோம். புதுசா வரணும், புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்ல, அதான் ஜெயிப்பாரு, கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் குடும்ப ஓட்டு எல்லாமே டிவிக்கேக்கு தான். அவர் முதல்வரை வந்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். ஒரு மாற்றம் வர்றது கண்டிதான். அவர் ரசிகையாக மட்டும் இல்லை, அவர் முதல்வராக வந்தாலும் நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. டிவிக்கே தான் ஓட்டு போடணும். விசேஷத்துக்கு ஓட்டு போடுங்க. டிவிக்கே தான் வரணும். கண்டிப்பாக சிஎம், அடுத்த சிஎம் அவர் தான், கண்டிப்பாக வரணும். விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நீங்களும் ஓட்டு போடுங்க விஜய்க்கு. இந்த ஆட்சி மாறலடா, இனிமே விளங்காது. இந்த ஆட்சி விஜய் ஆட்சியா இருக்கணும். தொண்டை கட்டி போயிட்டு இந்த ஆட்சி மாறினா, தளபதி விஜய் மாறணும், எல்லா குடிப்பழக்கம் மாறும், விலைவாசி எல்லாம் இறக்கும். யாருக்கெல்லாம் பெட்டி கொடுங்க. இந்த பச்சை பிள்ளை கொடுத்துருக்க எங்களுக்கு கஷ்டம். இந்த கஷ்டத்துல என் தலைமை ஆட்சியில் வரணும், என் தலைமை ஆட்சி வரணும். எல்லா மக்களும் தலைமை விசிட்ட ஓட்டு போட்டு இந்த என் பேரை கொடுத்துருக்க தலைமை விசிட்ட ஆட்சிக்கு வரணும். திமுக அதிமுக யார் வரக்கூடாது. 3 மணி உட்காந்துருக்க, அவங்களாம் 5 மணி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரு நாங்க அவங்க எல்லாம் செய்யாத விஜய் செஞ்சு போறாங்க. அவர் திருவிழா முடிச்சுட்டு வந்திருக்காரு. என் தலைமை விஜய் தமிழக வெற்றிக்கலாம். போவாங்க.